மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைக்கிறார். சார், இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், மீண்டும் மீண்டும் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, திமுக கூட்டணிக்கு ஆமா மறுக்கிறீர்களா அப்படின்றதுக்கு நேரடியாக ஒரு மறுப்பு தெரிவிக்கல. இதை எப்படி பார்க்கலாம்? அரசியல் நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகள் இல்லை. இது அண்ணா சொன்னது. ஆனா அது ஒரு மேலை நாட்டு அறிஞர் அதற்கு பிறகும் சொல்லியிருக்காரு, அரசியலில் பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், நிரந்தர நலன்கள் மட்டும்தான் அரசியல்ல முக்கியம். அப்படி என்றால் ஓபிஎஸ் தன்னுடைய நிரந்தர நலன் என்று எதை கருதுகிறார்? இதான் கேள்வி. சுயமரியாதை, அதை அவரே சொல்லிட்டாரு. அது போக தமிழ்நாடு அரசியல்ல அவருக்கு என்று ஒரு இடம். அது 25 வருடமாக ஜெயலலிதா அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழே நான் பணியாற்றி இருக்கிறேன்னு சொல்றாரு. சரிதான். நான் 2001 இருந்து அவரை தொடர்ந்து பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது சுதாகரன் நானும் ஜெயா டிவில நிகழ்ச்சி பண்றோம். ஓபிஎஸோட படமே எங்ககிட்ட இல்ல. அவரிடமே தான் படம் வாங்கி அந்த படத்தை கடைசியில சேர்க்க வேண்டியது வந்துச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல ஜெயலலிதா அவர்களுக்கு பதவி போன போது. 25 வருடம் அவர் நிறைய பொசிஷன்ல பணியாற்றி இருக்கிறார். இதெல்லாமே சரிதான். ஆனால் அடுத்த வாய்ப்பு என்ன என்றால், திமுக கூட்டணி என்பதுல எனக்கு அது ரொம்ப சந்தேகம். அந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வாய்ப்பு. அது போக ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அதுக்கு தயாரா இருப்பாங்கிறது அதற்கடுத்த சந்தேகம். அப்படி என்றால் தனி அணி, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில தொகுதிகளில் போட்டி போடலாம், 100 தொகுதிகளில் கூட போட்டி போடலாம். விஜய் கட்சி கூட்டணி அதுலயும் வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அரசியல் அனுகூலம் கிடைச்சிருக்கு. என்னவென்றால் அவர் அரசியல்ல மீண்டும் பேசு பொருளா இருக்காரு. ஓபிஎஸோட ஆதரவு தேவைன்னு பலரும் நினைக்கிறாங்க. முதலமைச்சரே ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுறாரு. சோ ஓபிஎஸ்க்கும் அரசியல் செல்வாக்கு இருக்கு. தென் மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கு. இப்படியான ஒரு அரசியல் பிம்பம், பாசிட்டிவான ஒரு இமேஜ் அவருக்கு இதுல கிடைக்குது. அது ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இப்போ தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுக்கிட்டு திமுகவோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதற்கான வாய்ப்பு இல்ல. ஓபிஎஸ்ங்கிற தனி மனிதர் திமுகல போய் இணைகிறதுனா அப்போ ஏற்கனவே இணைந்த மற்றவர்கள், அதிமுக திமுக போன மற்றவர்கள், அவர்களை மாதிரிதான். அப்போ ஒரு கியூரிங் பீரியட் தேவை. ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்தாதான் அப்படியான முயற்சி சாத்தியம். இப்ப 8 மாசம் தான் இருக்கு. பிப்ரவரி மாசம் கிட்டத்தட்ட ஜனவரி பிறந்தாலே தேர்தல் சூடு பெரிய அளவுக்கு அனல் பறந்துரும். அப்ப வாய்ப்பு அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. அதாவது திமுக அணிக்கு போய் முத்துசாமி அண்ணன் மாதிரியோ அல்லது ஏவவேலு மாதிரியோ ஒரு அமைச்சர் பதவி அடைதல், இதெல்லாம் நோக்கமா இருந்தா அதுக்கு இன்னும் காலம் ரொம்ப தேவைப்படும். அப்படியான வாய்ப்பு உடனடியா அவருக்கு தேர்தல் நெருக்கத்துல அதுக்கு இல்ல. 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்கு, மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். அப்போ ஓபிஎஸ் பொலிட்டிக்கலா தன்னோட இமேஜை வளர்த்திருக்காரு. இப்போதைக்கு அதை அவர் தொடர்வார். பயணம் போவதன் மூலமாக ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளா இருக்கிறாரு. பயணத்தின் போது கூட்டம் கூடும். இதை தனக்கான அட்வான்டேஜா அவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு இப்போதைய சூழலை அவர் திறம்பட கையாளுகிறார் தான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா இன்றைய நாள் முழுக்க நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் வெறும் கவனம் இருக்கக்கூடிய நிகழ்வா அப்படிதான் கடந்து போயிட முடியுமா? விஜயோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்கு. இல்ல நானும் பேசல அவரும் பேசல அப்படின்றார். ஆனா திமுகவோட கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வரல. அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அவரு நேற்று வரைக்கும் இருந்தாரு. சொல்ல போனா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு வேட்பாளர், ராமநாதபுரத்துல ஒரு வேட்பாளர். அதுக்கு பிறகுதான் அதிமுக விலகின அதிமுக ஏப்ரல் மாதம் தான் அமித்ஷா அவர்கள் பேசி அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்ப கூட ஓபிஎஸ் அவங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை. ஓபிஎஸ்ஸையும் கன்சல்ட் பண்ணல, டிடிவியும் கன்சல்ட் பண்ணல. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த புறக்கணிப்பெல்லாம் நடந்தே பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவரே கூட அதுல ஒரு பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு, அமித்ஷா என்னை அழைத்து பேசாது, எனக்கு வருத்தம் தான் பதிவெல்லாம் செஞ்சிருப்பாரு. அப்போ பிரதமரோட இந்த புறக்கணிப்பு மட்டும்தான் இந்த முடிவு காரணமான பாமன் பாலம் திறப்புலாவின் போது பிரதமர் இவரை எங்க பார்த்தாரு. அமித்ஷா பொறுப்புல இப்போதைக்கு தமிழ்நாடு கூட்டணி விவகாரங்கள் இருக்கு. அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதுதான் நல்லது, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் நல்லது என்று. திமுக என்ன நினைக்குது? திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி எத்தனை முறை பிளவுபட்டாலும் திமுகவுக்கு லாபம் தானே. ஓபிஎஸ் சேர்ந்து பிளவுபடுத்தினாலும் சரிதானே. பாரதிய ஜனதா கூட்டணி பலவீனமாகிறது திமுகவுக்கு ஓப்பாக தானே இருக்கும். பாரதிய ஜனதா கல்வி நிதியை விடுவிக்கவில்லை என்று ஓபிஎஸ் சேர்ந்து குரல் எழுப்புவது திமுகவின் குரலை தானே வலுப்படுத்துது. ஆக இல்ல திமுகவுக்கு லாபம் இருக்கு, ஓபிஎஸ்க்கு லாபம் தான், திமுகவுக்கு லாபம் தான். எடப்பாடி பழனிசாமி அடுத்த நகர்வு ஏதாவது வச்சிருப்பாரு. அவரும் இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் கார்ட்ஸ். எவ்வளவு அவருக்கு இந்த அரசியல் எல்லாம் தெரியும். அது என்னவென்பதை நம்ம அடுத்த சில தினங்களில் நம்ம பார்க்க வேண்டும். அப்பதான் இதை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு ஏற்படும். இல்லை, திமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் தனித்து களம் கண்டாலும் எப்படி பார்த்தாலும் லாபம் திமுகவுக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பலவீனம், அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவர் கூட்டணியில் இருந்தால் அதிகமான சேதாரம் ஏற்படுமா, இல்லை தனித்து போட்டிட்டா அதிக சேதாரம் ஏற்படும்? தனித்து போட்டிட்டால் சேதாரம் ஏற்படும். குறிப்பாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்ல கண்டிப்பாக
கணிசமான ஓட்டு வந்து பிரியும். ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு தொகுதிக்கு பிரிஞ்சாலே அது ஒரு பெரிய சேதாரம் தான். ஏன்னா மொத்தமே வெற்றி தோல்வியே வந்து இங்க 3% 4% தான். 1977ல 30% தான் எம்ஜிஆர் வாங்கின ஓட்டு, 25% வந்து திமுக வாங்குச்சு. வெறும் 5% தான் டிஃபரன்ஸ். திமுக ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்த 77 காலகட்டம். ஆக மொத்தத்திலேயே நம்ம தமிழ்நாடு பூராவுமே அந்த 3% 5% தான், சில தொகுதிகளை தவிர. அப்போ ஓபிஎஸ் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்தாலோ திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கும் பெரிய நஷ்டம் தான் ஏற்படும். காரணம், அதிமுகவோட ஓட்டு வங்கியில இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா பாமக வந்து 2 அணியா போட்டி போடுச்சுன்னா அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகமாகும். காரணம், அவங்க சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபியோட சேர்ந்தா இத்தனை தொகுதிகளை வந்து கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறலாங்கிறது அவங்க கணக்கு. பாமகவும் அங்க 2 அணி. அதிமுக ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் தலைமையில ஒரு அணி அங்கேயும் போட்டி போட்டா அதிமுக அதிகமாக இருக்கும். அப்ப அதை சமாளிப்பதற்கு எடப்பாடி என்ன வியூகம் வைத்திருக்கிறாருங்கிறது அந்த பாயிண்ட் தான் நமக்கு இன்னும் தெளிவாக. முதலமைச்சருடைய இந்த சந்திப்புக்கு முன்பு வரை ஓபிஎஸ் தாவேகா கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு யூகங்கள் இருந்தது. இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகு அது 3ஆம் மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓபிஎஸ் தனித்து போட்டி, திமுகவோட கூட்டணி அல்லது தாவேகாவோட கூட்டணி இப்படி இருக்கு. இப்போ எந்த முடிவெடுத்தா ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் மேலும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு? தாவேகாவோட கூட்டணிங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்தே நம்பலைங்க. என்ன காரணம்னா, ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு பேனர் கீழே தான் விஜய் வராரு. வெரி ஃப்ரெஷ். நான் வந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யல, நான் வந்து நன்மை செய்ய போறேன். அவரோட சித்தாந்தங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திராவிட சித்தாந்தம் தான். அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஓபிஎஸ் மாதிரியானவர்களை சேர்ப்பதன் மூலமாக அழிவிட்டு போயிடும். வாக்காளர்கள் மத்தியில அவருக்கு அந்த கவர்ச்சி இல்லாம போயிடும். அது போக அவரோட அணியில போட்டி போடுறதுக்கு தயாரா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க செலவும் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு பேர் தான் தெரியாது. அவர்களுக்கும் ஏமாற்றமாக முடியும். எனவே கண்டிப்பாக வந்து இந்த பழையவர்களை வந்து சேர்ப்பதற்கு புதியவரான விஜய் தயாராக இருக்க மாட்டார் என்பதுதான் எனது கணிப்பு ஆரம்பத்தில் இருந்து. இப்போது அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ முதலமைச்சரை சந்திப்பதன் மூலமாக முதலமைச்சருக்கு கண்டிப்பாக பொலிட்டிக்கல் இமேஜ் தான், பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கு. அதை அவரு கிளவரா ஹேண்டில் பண்றாரு. இது போக ஒரு கூட்டணியை 7 வருஷமா தொடர்ந்து தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பெரிய பிஜேபியே அவங்க கூட்டணியை ஓரிரு வருடங்கள் கூட தொடர்ந்து தக்க வைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா தக்க வச்சிருக்கிறாரு முதலமைச்சர். அது அவருக்கு லாபம். அப்ப எல்லாரும் முதலமைச்சரை தேடி வந்து பார்க்கறாங்கிற மாதிரியாக ஆயிடுது. அந்த லாபத்தை அவரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. பிளஸ் அவரு எதிரான ஓட்டு வங்கி அது பிளவுபடுவது நமக்கு நல்லது தானே அவர் நினைப்பாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு வந்து செட்பேக் இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்தது. பிஜேபி அணி அவருக்கு உரிய மரியாதையை தரலங்கிற அவரோட குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஓபிஎஸ் வந்து அதன் மூலமாக ஒரு அனுதாபத்தையும் தேடுவது என்பது அவரது நோக்கமாக இருக்கும். ஒரு அரசியல் அனுதாபம் இருக்கு. குறிப்பாக அவர் சார்ந்த கம்யூனிட்டி மத்தியில கண்டிப்பா அந்த அனுதாபம் இருக்குங்க. நம்மவரை வந்து இந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்க, ஆசை காட்டிட்டாங்க, ஆனா வந்து அவருக்கு உரியதை செய்யல, அவர் எவ்வளவு தியாகம் பண்ணாரு, இவங்க எதுவுமே அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்படி வந்து அவர் சார்ந்த கம்யூனிட்டி, அது முக்கியமான ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அப்படி நினைக்கும். அந்த ஓட் பேங்க அவர் பிளே பண்றதுங்கிறது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் நயினார் நாகேந்திரனுக்கு. ஏன்னா அவர் அந்த ஓட் பேங்க நம்பி களத்துல இருக்கிறாரு. அதிமுக ஓட்டு மட்டும் அங்க பத்தாது. எனவே அவரு இப்போ எவ்வளவு ஓபிஎஸ் சமாதானப்படுத்த முயற்சிச்சிருப்பாங்க, ஆனா அது நடக்கல. ஏன்னா அரசியல் எதிர்காலம்னு வரும்போது வெறுமனே சமாதானத்தை நம்பி ஒரு அரசியல்வாதி செயல்பட முடியாது. எனவே ஓபிஎஸ் எடுத்த முடிவு அவருக்கு ஒரு நல்வினை பயன் தான். ரொம்ப ஏழியரா முடிவு எடுத்துட்டாரு. இனி அவர் ரூட் என்ன ரூட்டோ அந்த ரூட்ல பயணம் போக வேண்டியதுதான். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம்.